ஒடிசா மாநிலம் பூரியில் லக்ஷ்மி பிரியா என்கிற 6ஆம் வகுப்பு மாணவி தலையில் அளவுக்கு அதிகமாக பேன் தொல்லையால் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2026 இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. புரி மாவட்டத்தில் 12 வயசு சிறுமி ஒருவர் பல மாதங்களாக கடுமையான பேன் தொல்லையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. முதல்ல இது ஒரு சாதாரண பிரச்சனை தான் அந்த குடும்பத்தினர் நினைச்சிருக்காங்க. ஆனா நாட்கள் செல்ல செல்ல அவருடைய தலையில் கடுமையான இன்ஃபெக்ஷனும் ஸ்கேல்ப் டேமேஜும் ஒரு ஃபவுல் ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சுது. இந்த குழந்தை தலையில ஒரு துணியை போட்டுக்கிட்டு தான் ஸ்கூலுக்கும் போயிருக்கா. ஆனா திடீர்னு ஒரு நாள் அவசர நிலை எமர்ஜென்சி வந்திருக்கு. குழந்தை திடீர்னு ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பிச்சு அவளை உடனே மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க. ஆனா அவ உயிரிழந்துட்டா. இந்த சம்பவம் முழு நாட்டையும் அதிர்ச்சிக்கு ஆழ்த்தியது. இது எப்படி சாத்தியம்னா, பேனால நேரடியாக உயிரிழப்பை ஏற்படுத்தாது. ஆனா தொடர்ந்து தலை அரிச்சுக்கிட்டே இருக்கும் போது ஒரு ஊண்ட் உருவாகி அது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக உருமாறும். இப்ப நூற்றுக்கணக்கான ஒட்டுண்ணிகள் இருக்கும்போது கிரானிக் பிளட் லாஸும் கொண்டு வரும். அயன் டிஃபிஷியன்சி அனிமியாவே வரும். ஊட்டச்சத்து குறைபாடான குழந்தைகளுக்கு இதனுடைய ஆபத்து அதிகமாகவே இருக்கும். இந்த சம்பவத்தில் உண்மையான பிரச்சனை என்னன்னா, பேன் மட்டும் இல்ல, 3 விஷயங்களும் இங்க தவறிவிட்டது. குடும்பத்திலயும் அவேர்னஸ் இல்ல, ஸ்கூல்லயும் ஹெல்த் ஸ்கிரீனிங் இல்ல, ஆரம்பத்துல மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கும் போகாதது. இந்த 3 விஷயங்களும் சின்ன பிரச்சனைன்னு நினைச்சு விட்டது ஒரு உயிரிழப்பே கொண்டு வந்து விட்டது. பேன் ஒரு முறை என்றாலும் எல்லாருமே ஒரு சந்தித்திருக்கும் ஒரு பிரச்சனை தான். பள்ளியில இருந்து குழந்தைகள் வந்து தலை அரிக்குதுன்னு சொன்னாலும் இதை நம்ம சாதாரணம், ஷாம்பு போட்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா கவனிக்காம விட்டுட்டோம்னா இது ஒரு பெரிய பாராசிட்டிக் இன்ஃபெக்ஷனாக மாறும். இந்த பேனை நம்ம பெக்டிகுலஸ் ஹியூமனஸ் கேபிட்டிட்டிஸ் என்று அழைக்கப்படும் ஒரு சிறிய ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய ஒட்டுண்ணி. இது மனிதர்களுடைய தலைமுடி ஸ்கேல்ப்ல இருக்கும். மனித ரத்தத்தை உறிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஒரு பெண் ஒரு நாளைக்கு 6-10 முட்டை வரை இடும். இத ஈறு இல்ல நிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பேனுடைய இன்ஃபெக்ஷன் நூற்றுக்கணக்கான பாராசிட்டிக் இன்ஃபெக்ஷனா கூட மாத்திவிடும். இந்த பாராசிட்டிக் இன்ஃபெக்ஷன் எல்லா வயசுக்குமே வரலாம். ஆனா குறிப்பா 5 முதல் 12 வயது உள்ள பள்ளி குழந்தைகள், நீளமாக முடிக்கொண்ட பெண்கள், ஹாஸ்டல் இல்ல போர்டிங் ஸ்கூல்ல இருக்கிறவங்களுக்கு, கிரவுடட் லிவிங் கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக இருக்குது. சரி, இது எப்படி பரவுன்னு பார்த்தனா, பல பேர் நினைப்பது போல இது அழுக்கு காரணமாக மட்டும் வருவதில்லை. முக்கியமான டைரக்ட் கான்டாக்ட் மூலமா தான் இது பரவுது. தலைக்கு தலை கான்டாக்ட், சீப்பு இல்ல பிரஷ ஷேர் செய்வது, கேப்பு இல்ல ஹெல்மெட்டை ஷேர் செய்வது, தலைக்கணைய ஷேர் செய்வது, ஒரு முடியிலிருந்து மத்தவங்களுடைய முடிக்கு இது ஈஸியாவே போயிடும். இதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்குன்னா, கடுமையான தலை அரிப்பு, ஸ்கேல்ப்ல கிராலிங் சென்சேஷன், ஈர் இருக்கும், ஸ்கேல்ப்ல ஒரு ரெட்னஸ் இருக்கும், ஸ்கிராச்சிங் மார்க்ஸும் இருக்கும். சில டைம் இது செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக கூட மாறும். பஸ் இன்ஃபெக்ஷன், சோலன் லிம் நோட்ஸ் கூட இது ஏற்படுத்தும். இந்த இன்ஃபெக்ஷன் உயிருக்கு ஆபத்தானது இல்லை. ஆனா சில சமயம் இது மோசமான நிலைக்கும் கொண்டு செல்லும். இந்த மாதிரி சம்பவங்கள் மீண்டும் நடக்காம இருக்கணும். இப்ப இது தடுக்கிறதுக்கான சில வழிமுறைகள்: வாரத்துக்கு 2 முறை தலை வாஷ் பண்ணிக்கணும். ஸ்கூல் போற சில்ட்ரன் ரெகுலரா ஸ்கேல்ப் செக்அப் இருக்கணும். பென் சீப்பு யூஸ் பண்ணிக்கலாம். சீப்போ கேப்போ ஷேர் செய்யக்கூடாது. இன்ஃபெக்ஷன் சைன் இருந்தா டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஒரு குழந்தைக்கு பெயின் இருந்தா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே செக் செஞ்சுக்கலாம். இதனுடைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பெர்மெத்ரின் 1% ஆஃப் லோஷன் இல்ல ஷாம்பா ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணி 10 நிமிஷம் கழிச்சு கழுவணும். 7-10 நாட்களுக்கு பிறகு திரும்பியும் இது செய்யணும். மேலும் மெலத்தையோன், ஐவர்மெக்டின் லோஷனா கூட எடுத்துக்கலாம். இந்த சின்ன ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய ஒட்டுண்ணிய அலட்சியமா எடுத்துக்காதீங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் டாக்டர் அக்யூட்.